ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே எல்லாருமே காரில் வந்து போக வேண்டிய லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே காமனான டாக்ஸ்லாம் வருது. இப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட, இப்படி ஜீனட்டை என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, என்னம்மா உன்னோட ஸ்கார்ஃப் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இவ வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ இவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு நினச்சி, உங்களுடைய இயரிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, நம்ம ஜீனட் சொல்கிறாங்க, இந்த இயரிங் வந்து எனக்கு வந்து லிச்வான் தான் வாங்கி கொடுத்தாரு. நான் பிப்ரவரி மாதம் பிறந்தேன். அது ஒரு ரெசம்பிள் பண்ணுற மாதிரி அது ஒரு கல்லாம், அந்த அந்த கம்பல் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோக்கு எதுக்கடா இது இப்போ சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அடப்பாவி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியே வந்து நம்ம ஜீனட் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல அப்படி இப்படின்ற மாதிரி காமனெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஓரக்கனால நம்ம ஹீரோயினை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே வந்து ஜீனட் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்களே, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஜீனட் கேட்டுட்ருக்க, நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பார்த்தனால ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால ஒரு மாதிரியாக இருக்கான். சரி எதுவும் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு வந்து டிசைன் பார்த்து தான் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி காமனாக பேசி முடிச்சிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம லின்னு தான் கால் பண்ணுறாப்புல, எங்கே போயிட்டுருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க, நம்ம ஹீரோயினுக்கு லொக்கேஷன் தெரியல, ஹோட்டல் தெரியல, எதுவுமே தெரியல, நாங்கள் போயிட்டு ரீச் ஆகிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே ஜியாங் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோனை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலப்பா, நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து காதலை வந்து தவிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச, இங்கே ஹீரோயின் ஃபோனை வாங்கிக்கிறா. நம்ம ஹீரோக்கு என்னது லவ்வா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறா, ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுறானான்னு சொல்லிட்டு, அவன் பிடிச்சி வச்ச கல்ல மாதிரி தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்படியே நம்ம ஜீனட் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக ஸ்டொமக் அப்செட் போல் இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு சொல்கிறப்போ, காரை நிப்பாட்டுறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா, வெளியே ஃப்ரெஷ் ஏர் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்க, இல்லை நீ சொல்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்லை, தண்ணி பாட்டில் கொடுத்து இந்தாங்க இதை குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளோ பாசம் ஹீரோயின் மேலே. இப்படியே வந்து டேப்லெட்ஸ் போட்டு நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் டேப்லெட்டை போட்டு ரெஸ்ட் எடுக்க, பாரு லிச்வான், நீயும் நானும் எவ்வளோ லவ் பண்ணோம், ஆனால் இன்றைக்கி நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி ஆயிட்டோம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோ ஓரக்கனாலே பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக நைட் ஆகிடுது. இப்போ தான் ஹோட்டலுக்கே ரீச் ஆகிறாங்க. நம்ம ஹீரோயினை ரொம்ப பக்குவமாக இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக வந்து இறக்கி விட, இப்படியே நம்ம ஹீரோயின் ஹச்சுன்னு தும்புறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல, அவங்க கோட் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு பூத்தி விட, இதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நின்றுட்டு இருந்தால் அதாவது இப்படி தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போயிடுறான். இப்படியே வந்துட்டு இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா ஜியாங் கிட்ட, என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாதுங்க, நான் வந்து கிளம்புறேன், நீங்கள் வேறு யாராவது டிரான்ஸ்லேட்டரை வந்து கூப்பிட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா நீ ஜிஎம்எஃப் ஸ்டாஃப் நீனு, இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த இடத்துல நான் எங்கே டிரான்ஸ்லேட் பண்ணால் ஆளை வந்து கூப்பிடுவேன், 2 வாரம் நீ தான் இருந்து பார்க்கணும் கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப எமர்ஜென்சி கூட, இன்னொரு ஆளை தேடி பிடிச்சி உட்கார வைக்க ரொம்ப டைம் ஆகுமா, ப்ளீஸ்மா நீ தான் பண்ணணும், இப்படி கடைசியில் கவுத்தா எப்படிமா அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் தன்மையாக கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு மறுக்க முடியல. இப்படியே நம்ம லின்னுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா, எம்மா இருக்கா இல்லையா, அவள் ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா போல இருக்குது, அவளுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு, இது மாதிரி நான் ஒரு பாரில் இருக்கேன், வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்ல, இந்த பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே நம்ம ஹீரோ வந்ததுனால நைட் ஒரு குட்டி பார்ட்டி வச்சுருக்காங்க, கெட் டுகெதர் மாதிரி. அப்படியே நம்ம ஹீரோவும் உள்ளக்க வரான். அங்கே ரெட் வைன் இருக்குது, அதை கவனிக்கிறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு ரெட்டை பார்த்தா வந்து கொஞ்சம் மயக்கம் வரும் இல்லையா, அதை மனசில் வச்சுட்டு அங்கே இருக்க ஆள்கிட்ட சொல்கிறான், இந்த 2 வீக்ஸ் நம்ம இருக்கிற வரைக்கும் ஜிஎம்எஃப் ஸ்டாஃப்க்கு யாருக்குமே ரெட் கலர் வைன் நீங்கள் சர்வ் பண்ணக்கூடாது, ஒயிட் கலர் வைன் கொண்டுட்டு வாங்க, இனிமேல் ரெட் கலர் வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்தாலும் எதுக்குன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்க்கவும் ஓகேன்னு சொல்லிட்டு போக, இப்போ ஜீனட் சொல்கிறாங்க, நீ என்ன வைன் குடிக்கக்கூடாது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் பேச, இப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக ஜியாங் வந்து சில டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே எல்லாருமே சேரப் பண்ண,
நம்ம ஹீரோவுடைய கண்ணு நம்ம ஹீரோயின் எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரி தேட நம்ம ஹீரோயினை காணுன்றது நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியுது. இப்படி ஜின்னட் கேட்குறான், இந்த ஆனா பொண்ணு எங்கே போனான்னு தெரியலப்பா, கண்ணில் திம்படவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு கவலையாக போகுது. நம்ம ஹீரோயின் பாத்ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப சேடாக வந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு சிரிச்ச முகமாக போகணுன்னு சொல்லிட்டு உள்ளக்க வராங்க. இவங்க 2 பேரும் ஜோடியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடுது. அப்படியே போயிட்டு வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க, சரக்கு தான் அடிப்பாங்க. பயங்கரமாக சரக்கு அடிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம முன்ன பின்ன இந்த அளவுக்கு குடிச்சு பார்த்துருக்க மாட்டான் இல்லையா. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்க, எதிர்ச்சியாக பாத்ரூம் போயிட்டு வர நம்ம ஹீரோயின் எதிர்ச்சியாக வந்து பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்கும் படம் தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ சைனீஸ் நேம் வச்சு கூப்பிட்ருப்பான், ஷோமியோ சம்திங் ஏதோ கூப்பிட்ருப்பான். ஹீரோயின் வந்து என் பேர் ஆனான்னு கூப்பிடுங்க இங்கிலீஷ் நேம் சொல்கிறா, சைனீஸ் நேமில் எனக்கு செல்லமாக கூப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னமும் நான் ரிங்கை கையில் தான் போட்டிருக்கேன் உன்னை மறக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னலை போடுறான். நம்ம ஹீரோவும் இதை வந்து ஆச்சரியமாக தான் பார்க்குறான். ஆல்ரெடி இவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் படிச்சுட்டு தானே இருந்திருப்பான். இப்படியே ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைஸாக நழுவிடுறா. இப்படி அந்த ஃபோனை எடுத்து பேசிகிட்டு இருக்கா. நம்மளுடைய ஜெனி தான் கால் பண்ணியிருக்கா. இங்கே வந்து ஜெனி லொடன்னு பேச, ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருடி, நான் சொல்கிறத கேளு, நான் லீச்வானை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நேரடியாக என்னடி சொல்கிற, அவன் திரும்ப வந்தானா, அவன்கிட்ட பேசினானா, அவனை காதலிக்கிறானான்னு பல கேள்வி கேட்க, இல்லடி அவன் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறா. இங்கே லின்னு கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுப்பா 2 மாதம், அதனால் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, ஓவர் ப்ளீட் ஆனதுனால ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி அந்த பிள்ளையை வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டுறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அபார்ஷன் ஆயிருக்கு, என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால், ஆல்ரெடி இவள் லவ் பண்ணவனால தான் ப்ரெக்னென்ட் ஆயிருப்பா, அவன் கை விட்டுட்டு போனதுனால அபார்ஷன் அவளாக தான் பண்ணியிருப்பா. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம லின்னுக்கு செம்மையாக காண்டாகுது. அவன் கொஞ்சம் நல்ல கேரக்டர்னால ஃப்ரெண்டை பார்த்துக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஸ்வீட்டெல்லாம் எடுக்க வராங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த பிள்ளை எப்படி ஒர்க்கில் நல்லா பண்ணுதான் நம்ம கம்பெனிக்கு வேலை அப்படின்னு கேட்க, அந்த பிள்ளை நல்லா தான் ஒர்க் பண்ணுது, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, வேலை செய்கிறப்பையும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறா, அவள் ஏதோ மூட் ரொம்ப வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சா, யாரையும் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டாலாம், அதனால் வந்து என்ன எதுவும் குடிச்சிக்கிட்டே இருப்பா, பட் வேலையில் வந்து கெட்டிக்காரியாக இருக்கனால நாங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டோம், ஆனால் எனி டைம் வந்து நைட்டு ஒரு சரக்கு பாட்டில் அடிக்காமல் தூங்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது நம்மளால தான் இந்த பிள்ளை இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படியே ஹீரோயின் வந்து திரும்பவும் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வர, நம்ம ஹீரோவை பார்த்து செம்ம வெறி ஆகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு, வேலை செய்கிறப்போ குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இப்போ வேலையே செய்யலை, குடிக்கிறது என்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறப்போ, இங்கே பாரு, வேலை செய்கிறப்பையோ செய்யாதப்பையோ நீ குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் குடித்தா என்ன, குடிக்காட்டா உங்களுக்கு என்ன என் மேலே அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் உன்னுடைய பாஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஓ பாஸா, சரி கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்துடுறேன் பாஸ் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு கோட்டத்துக்கு மூஞ்சிலே எறிகிறா. வச்சுக்கோ பாஸ் தானே, எந்த எம்ப்ளாய்க்கு நீ கோட்டெல்லாம் போற்றி விட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஹீரோக்கெலாம் வந்து செம்மையாக கோவம் வருது. கொஞ்சமாவது பாரு எப்படி நடந்துக்கிறா, செம்ம ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி நினைக்க. இப்படியே மறுநாள் காலையில் 8 மணி மீட்டிங் ஒன்று நடக்குது. லிசா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹோட்டலில் வந்து கெட்டுறதுக்கான மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்படியே வந்து ஜியாங் கேட்குறாரு, எங்கே போனால் அந்த ஹீரோயினை, எங்கே அவளை காணுமே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு ஆள் அனுப்ப சொல்கிறாங்க. மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே பாருமா 8 மணிக்கு டெய்லி மீட்டிங் இருக்குது, அதுக்கு வந்து சேருன்னு சொல்ல, இது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ, பார்ட்டிக்கு லேட்டாக வந்தனால அந்த இன்ஃபர்மேஷன் அவள் கேட்டிருக்க மாட்டா, வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டத்தை போடுறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோவுடைய அந்த டிசைனை ஆட்டையை போட்டது இவங்க தான். இன்னொன்று என்னென்னா, இந்த டிசைனை திருடினது யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது போக புதுசாக அவன் என்ன பண்ணுறான்றதை தெரிஞ்சுக்க இவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்படியே இருக்க நம்ம ஹீரோயின் காலையில் கிளம்புறா ஒரு டிக்ஷனரி வாங்குறதுக்கு. நம்ம ஹீரோ நிற்கிறான், பக்கத்தில் ஜியாங்கும் இருக்கார். அவர் ஹீரோயினை வந்து நீ எங்கே போறியா, அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுறம்மான்னு சொல்ல, எனக்கெலாம் ஒன்றும் வேணாம், எனக்கு போய்க்க தெரியும், யாரோட உதவியும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போகிறா. நம்ம ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எதுக்காக இவன் வந்து இந்த அளவுக்கு நம்மளை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவள் டிக்ஷனரி போய் லைப்ரரியில் எடுக்கிறா. அவளை வந்து இவங்க ஜிஎம்எஃப் கம்பெனியில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஜியாங் கால் பண்ணிவிட்டு, இது மாதிரி நம்மளுடைய லிச்வானுக்கு வந்து அந்த லொக்கேஷன் போகிறாரு, அங்கே போயிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ கூட காரில் போகிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ வாண்டடாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது பிளான் பண்ணி. இப்படியே வந்து எதுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்குது, ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரி கேட்க,
திரும்பவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட சைனீஸ் நேம் சொல்லாதீங்க, என்னோட இங்கிலீஷ் நேம் வந்து ஆனான்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள், நீங்கள் நானும் தெரியாதவங்க தான், நம்ம 2 பேத்துக்கு கூட ஒன்று இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் இல்லைன்னு சொல்லிடுறான். இப்படியே வந்து 4 வருஷமாக என்ன நடந்துச்சு உன் லைஃப்பில் அது சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சாஃப்டாக பேச, டெய்லி உங்களுக்கு நான் மெயில் அனுப்புனல அதுலேருந்தே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ, சரி வீடு பழசெல்லாம் நான் கேட்க விரும்பல, அட்லீஸ்ட் எம்ப்ளாயிஸாக கூட நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏதோ ஒன்று பேசணும் நம்ம ஹீரோயின்ன்ற மாதிரி பேச வரா. நம்ம ஹீரோயின் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு எம்ப்ளாயிஸ் தான், அதுக்கு மேலே நம்மளுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அந்த லிமிட்லேயே இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல இங்கே ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ சொல்ல வாரா ஹீரோ, அது வந்து நம்ம ஹீரோயின் கேட்க ரெடியாக இல்லை. டக்குன்னு வந்து எஃப்எம் போட்டு வால்யூமை ரொம்ப கூட்டி வச்சிடறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காளே அப்படின்ற மாதிரி இப்படியே வந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போயிட்டு அந்த டிரான்ஸ்லேட்லாம் வந்து நல்லாவே பண்ணி காமிச்சிடுறாங்க. சரி எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நான் சொல்கிறத சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ அந்த அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, அது கீழே விழுந்துடுது. அதை கீழே விழுந்தோன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான், சரி நீ போகணும் தானே போய்க்கோ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் இல்லை, இங்கே டாக்ஸி கிடைக்காது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் ஒர்க் முடிச்சுட்டு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்ற மாதிரி போகிறா. கரெக்டாக வந்து ஜீனட் வந்துடுறாங்க. அவங்க கையில் நிறையா வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க வரைஞ்ச அந்த நைட் ஃபுல்லாக உட்காந்து வரைஞ்சிருப்பாங்க அந்த ட்ராயிங் எல்லாம் காமிச்சிட்டு, இது வந்து நல்லா இருக்கா, ஹோட்டலுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பைத்தறிச்சலாக இருக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோவுடைய அந்த கம்பி வந்து கீழே விழுந்திருக்கு. அதை வந்து ஜீனட் எடுக்க போக நம்ம ஹீரோ வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறப்போ, இது ரொம்ப ரிஸ்கி, நானே உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஜீனட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ காலை சாப்பிட்டு வந்திருக்க மாட்டான். அவனுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு சரக்கு பாட்டில் கொடுக்க, நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் வேணாம், சரக்கும் எனக்கு தான் வேணும், அவளுக்கு எதுவும் கொடுக்காத அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால. இப்படியே நம்ம ஹீரோவும் ஜீனட்டும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஹீரோக்கு ஜீனட் தான் வந்து கரெக்டானவ, அவளுக்கு இருக்க இறக்கம் கூட எனக்கு இல்லை, அவனை வந்து நல்லாவே பார்த்துக்கிறா, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்படியே காராண்ட வந்துடுது. ஜீனட் வந்து உள்ளே வாங்க போகலான்னு சொல்கிறப்போ, இல்லை ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு லைப்ரரிக்கு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை, உள்ளே வந்து ஏற ஆனா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை வேணாம் எனக்கு வர தெரியும் அப்படின்ற மாதிரி நான் கிளம்பி போகிறாங்க, டாக்ஸி பிடிச்சி வந்துக்கிறேன்னு. இப்படியே நம்ம ஹீரோ கூப்பிட்டு போக ஜீனட் சொல்கிறாங்க, விடு அவள் ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கா, லவ் சீக்கில் இருக்கா, அவளை பார்த்தாலே தெரியலையா, ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த ஹோட்டலுக்கு வர, நம்ம ஹீரோ வந்து ஜீனட் அனுப்பி வச்சுட்டு ஜெயாங்க கிட்ட கேட்குறாப்புல, இதை மாதிரி பக்கத்தில் வந்து லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்க 5 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரி நான் லைப்ரரி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப குளிருது, ரொம்ப பிடிவாதமாக பேசிட்டு இப்போ ரோட்டில் ஃபுல்லாக காரை நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட நிற்கல. இப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிட்டு வரான். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி அந்த காரை நிப்பாட்ட, நம்ம ஹீரோயின் குளிரில் நடுங்கிட்டே வரதை பார்த்து நம்ம ஹீரோ அவனுடைய கோட்டை எடுத்துகிட்டு வந்து உடனே நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஹச்சு பூச்சுன்னு தும்புறாங்க. நம்ம ஹீரோ கண்ணாலே பார்க்குறான், சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கம்மெண்டு காரில் ஏறிக்கிறாங்க. இப்படியே அந்த வார்ம் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே நம்ம ஹீரோயின் போகிறப்போ ஜீனட் கையில் வந்து ஒரு ரிங்கை பார்க்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜெனி சொல்லியிருப்பா இல்லையா, கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் போய் பார்க்க, இப்படியே 2 பேரும் அதுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜீனட் கிட்ட லைட்டாக போட்டு வாங்குறா, ஹீரோக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஜீனட் சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஆஸ்திரேலியா போயிட்டோம், அவங்க வந்து சுவிட்சர்லாந்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல எங்களுக்குள்ள பிரேக்கப் மாதிரி ஆயிடுச்சு, 2 பேரும் திரும்ப ஒன்றா சேர முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இன்னமும் லீச்வான் என்னை ஏற்றுக்கவே மாட்டேக்கான், கண்டிப்பாக அவன் மனசு மாறும், அவன் கூட ஒன்றா சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஜீனட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து மார்னிங் மீட்டிங் முடிச்சுட்டு ஜீனட்டும் நம்ம ஹீரோயினும் ஒன்றா வராங்க. ஜீனட் ரூமுக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. ஜீனட் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்தா, நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கிறப்ப டீனேஜ்லலாம் வந்து அவனுக்கு கால் நல்லா தான் இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்க, இப்படி நம்ம ஜீனட் வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு பின்னை ஒன்று கொடுக்குறாங்க, ஹீரோவுடைய தாத்தா கொடுத்த பின்னு. நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான
காஸ்ட்லியான பொருளை வேணான்னு சொல்லிட்டு போகிறாளே, ஒருவேளை நம்ம தான் அவளை தப்பாக கணக்கு போட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி ஜீனட் யோசிக்கிறாங்க. இப்படியே வந்து 3வது நாள் வந்து மீட்டிங் வந்துடுது. இன்றைக்கி நம்ம ஹீரோயின் சுத்தமாக வந்து வரலை மீட்டிங்க்கு. இதனால் ஜியாங்க்கு ரொம்ப கோவம் ஏற்படுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து மீட்டிங்க்கு போகிறதுக்கு 5 மினிட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அறக்க பறக்க மீட்டிங்குள்ளே போகிறாங்க. போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கொட்டாவியாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஜியாங்குக்கு ரொம்ப கோவம் வருது நம்ம ஹீரோயின் மேலே. நைட்டெல்லாம் நல்லா குடிக்கிறது, நல்லா அரைகுறையாக தூங்கிட்டு மீட்டிங் கூட வர தெரியல, நீலாம் என்ன பொண்ணுன்ற மாதிரி திட்டி விட ஜியாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, எனக்கு ஹெவி ஃபீவர், நான் 2 மாத்திரை போட்டேன், அந்த அந்த மயக்கத்தில் தான் நான் தூங்கிட்டு இருந்தேன், அலாரம் அடிச்சது கூட என் காதில் கேட்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு குடிக்கிறத நிப்பாட்டிட்டும் வேலையில் முதல்ல கவனத்தை செலுத்து, உன்னை விட பெஸ்ட்டான எவ்வளோ டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, நீ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 பேருக்கும் அந்த வாய் வார்த்தை கொஞ்சம் முத்தி போக நம்ம ஹீரோ ஒரே முறை தான் மறக்கிறான் ஜியாங்கை பார்த்து. ஜியாங்க்கு புரிஞ்சிடுது. அதோட கப்பு சிப்புன்னு உட்காந்துற, சின்ன விஷயத்த பெருசுப்படுத்த வேணாம், வேலையை பாருங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒரு ஆள் வந்து ஒரு பொக்கையை எடுத்துகிட்டு வந்துட்டு, இங்கே யாருமா ஆனாக்கு வந்து அவங்க லவ்வர் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க இந்த பொக்கையை அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன், உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்போ நம்ம ஹீரோ மூஞ்சில் நோ ரியாக்ஷன் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட சீக்கிரமாக குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. இப்படியே வந்துட்டு பல காதல் வசனத்தை சொல்லிவிட்டு அந்த பொக்கையை கொடுத்துட்டு, உங்ககிட்ட வந்து லிண்டா அதை கொடுக்க சொன்னார், உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து டிப்ஸ் வேறு கேட்க அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து கத்தி விட்டுறா, அதெல்லாம் காமெடியாக இருக்கா அவங்களுக்கு பார்க்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டல்லாக எடுத்து, இப்படியே நம்மளுடைய ஜெனி தான் அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பா. ஹீரோயின் போயிட்டு பயங்கரமாக திட்டுறா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, இன்னொரு தடவை இப்படி கேவலமான பிளான்லாம் போடாதன்னு சொல்ல, அடியே அவன் ஒரு ரியாக்ஷனும் பண்ணலையான்னு சொல்லி கேட்டால் ஆமான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்படியே லிஃப்ட்டுக்காக நம்ம ஹீரோயின் வர அங்கே 2 பேரும் ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடி போகணுன்னு சொல்லிட்டு லிஃப்டெல்லாம் பிடிச்சி மரியாதை கொடுக்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே முறைச்சிட்டு அவள் பாட்டில் வந்து எஸ்கலேட்டரில் போயிடுறா. நம்ம ஹீரோக்கு நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ கோவப்படுறா, அவள் பண்ணதுக்கு தான் நம்ம கோவப்படணும், இவ எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ கோவமாக இருக்கான்னு ஒன்றுமே புரியல நம்ம ஹீரோவுக்கு. இப்படியே ஜீனட்டும் நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க செக்கப்காக. இதை நம்ம ஹீரோயின் தூரமாக வந்து பார்க்குறாங்க. அவங்க ஜோடியாக போகிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. இப்படி இந்த எபிசோட் எங்கே முடியுது? நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினை இன்னும் தான் லவ் பண்ணுறான் அப்படின்றதுக்கு நிறைய எவிடன்ஸை நம்ம ஹீரோயின் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எபிசோட்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.